எல்லோருக்கும் வணக்கம். இன்று நமது அப்பநல்லூர் தேவேந்திர வேளாளர் சந்நிதிக்கு மாரியம்மன் கோயில் சந்நிதிக்கு வந்திருக்கிற கோவர்களை வருக வரவேற்று உங்களிடம் ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம சமூக வரலாறை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் உரையாற்றுவார்கள் என்று கொஞ்சம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி மழை பெஞ்சது தூரம் இருக்கு, லைட்டு பக்கத்தில் இருக்காங்க. சரி இதுல எப்படி போட்டோ எடுப்பேன்? எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நாம் சொல்லும் செய்தி வலுவானதும் ரொம்ப ஆத்மார்த்தமான விஷயம் என்பதால் சிறிது நேரம் உங்களிடம் உரையாடி செல்ல வந்திருக்கிறார் ஐயா அவர்கள். நமது வரலாறு என்பது மிகவும் பாரம்பரியமானது, புராதனமானது. இந்து சமயம் என்று தோன்றியதே நம் சமூகத்திலிருந்து என்றுதான் இன்று இந்தியா முழுவதும் பிரதமர் முதற்கொண்டு அதை உணர்ந்து பேசுகிறார்கள். அந்த ஆன்மீகத்தையும் நம்முடைய வரலாற்றையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அவாவில் இன்றைக்கு கொளக்கடை, அப்பநல்லூர், அம்மங்குடி 3 ஏரிகளையும் இணைக்கும் ஒரு பேசினார்கள். நீர் மேலாண்மை பற்றி தமிழர்களுக்கும் மடைக்குறும்பர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினார்கள். இப்போது தனிப்பட்ட முறையில் நமது சமூக வரலாற்றையும் பெண்களோடையும் நமது ஊர் பொதுமக்களோடையும் ஐயா சிறிது நேரம் உரையாடி செல்வார்கள். ஐயா வருக என்று ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீர்மொழி மேனியன் அழகில் சோதி என் நம்பலத்தாடுவன் மலர் சிலம் வடிவாழ்த்தி வணங்குவோம். ஆண்டோர்களே, சான்றோர்களே, பக்த கோடி பெருமக்களே, மகிழ்ச்சியும் கொள்ளுகிறேன். கொஞ்சம் அருள் பக்கத்தில் கேட்குது. ஆமாம், ஆனால் ஐயா சொல்றது வந்து இந்த ஸ்பீக்கர்ல கேட்கலைங்கிறார். ஐயா மெத்த படித்தவர். இன்று பெங்களூரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய வைத்து இங்கு இருக்கக்கூடிய ஏரிகளுக்கெல்லாம் காவிரி நீர் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள் ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். ஆகவேதான் கோயம்புத்தூர்லேருந்து அடியனை அழைத்தார். சுவாமி, கொஞ்சம் மடாலயத்துக்கு வெளியில வாங்க, மடாலயத்துட்டு தேவேந்திர மடாதிபதினு சொல்லி நீங்க எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெளியில வந்து தேவேந்திர மக்களை பாருங்க. ஆக அவர் என்ன நினைத்தாரோ அதற்கேற்றபடி அடியன் பயணித்தேன். கோவில்கள் என்பது நம்முடைய மக்கள் ஒருங்கிணைந்து வழிபடக்கூடிய இடம். கோவில்கள் என்பது நம்முடைய பண்பாட்டின் மையம், கலாச்சாரத்தின் மையம், நாகரிகத்தின் மையம், ஆன்மீகத்தின் மையம். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நமக்கெல்லாம் குலதெய்வம் இருக்குல்ல, குடும்ப கோயில் இருக்குல்ல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப கோயில் இருக்கும். பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஊர் கோயில் இருக்கும், பல ஊர்கள் சேர்ந்தா ஒரு நாட்டு கோயில் இருக்கும், பல நாடுகள் சேர்ந்தா ஒரு பேரரசு கோயில் இருக்கும்.
இந்த சோழவள நாட்டினுடைய பேரரசு கோயில் என்றால் தஞ்சை பெரிய கோயில். அதுக்கு அடுத்தது மக ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். இதெல்லாம் பேரரசு கோவில்கள். பாண்டிய நாட்டினுடைய பேரரசு கோயில் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அங்கேயும் இது போன்ற நாட்டு கோவில்களும் நிறைய உண்டு. நமக்கு தெரியும், நெல்லையப்பர் கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, குற்றாலீஸ்வரன் கோயில் இருக்கு, அப்படி சொல்லிட்டே போல கன்னியாகுமரி வரைக்கும் இதெல்லாம் நாட்டு கோவில். அந்த பாண்டிய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலம் மதுரை அம்பதியாகிய மீனாட்சி அம்மன் கோவில். சோழ மண்டலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரம். ஆக மொத்தம் ஒன்று நன்றாக தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரங்களாக மையங்களாக திகழ்வது கோவில்கள். இந்த வரலாறு இந்த மண்ணுக்கு பிழைக்கு வந்தவர்களுக்கு கிடையாது, இந்த மண்ணுக்கு பிழைக்கு வந்த பிறமொழிக்காரனுக்கெல்லாம் கிடையாது. இந்த வரலாறு உங்களுக்கு மட்டுமே உண்டு, தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு. நாம் ஏற்கனவே நிறைய இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தான் இந்த இந்து தர்மத்தை காப்பாற்றுகின்றவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் குடும்ப கோவில், ஊர்கோவில், நாட்டுக்கோவில், பேரரசு கோவில் என்று சொல்லப்படுகிற அனைத்து கோவிலுக்கும் உரிமைதாரர்களாக வாழ்வியல் கொண்டவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டுமே. தமிழ் மண்ணுக்கு பிழைக்கு வந்த பிறமொழிக்காரர்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை நமக்கு இருக்கிறது என்றால் நாம் தான் அந்த உரிமையை நம்மை ஆண்ட ஆங்கிலேயன் நம்மை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னவென்று எழுதியிருக்கிறார் என்றால், இந்த மக்கள் விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள், இந்த மக்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள், தங்களை சேர சோழ பாண்டிய மரபனை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள், மாட்டுக்கறி உண்ணாத மக்கள், சீர் கொடுத்து கட்டுகிற பண்பாடு உள்ள மக்கள் என்று ஆங்கிலேயன் நம்ம எழுதினார். சத்தியம் தேர் வாரியர்ஸ் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். போர் மரபு கொண்ட மக்கள் என்று சொல்லுகிறார். யுத்த மரபு கொண்ட மக்கள் இந்த தேவேந்திர மக்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இவர்களுக்கு யுத்த கடவுளான தேவேந்திரன் பெயரையே தேவேந்திர குல வேளாளர்களாக இந்த மக்கள் தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் என்று ஆங்கிலேயர் பதிவு செய்தார். நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு குடும்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர், பன்னாடிமார், கோயம்புத்தூர் பகுதியில், திருப்பூர் பகுதியில், ஈரோடு பகுதியில் பன்னாடிமார்னு பேர். இங்கே மூப்பர்னு ஒரு பேர் இருக்கு. இது தாண்டி போயிட்டீங்கன்னா தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூர் தாண்டி அங்கே போட்டோம்னு சொன்னால் வயக்காரர், வயல்வெளி வைத்தது தான் பேர் வாய்க்காரர்னு சொல்கிறான். எத்தனை வயக்காரர்னு பேர். அதிகாரத்துக்குள்ளவர்கள் என்று பொருள். பல்லர், மல்லர், தேவேந்திர குல வேளாளர், குடும்பம், கணவன் மனைவியுமாக இந்த உலகத்தில் முதலிலே வாழ்ந்த மக்கள் பேர் குடும்பர். ஆகவேதான் சிவபெருமான் மதுரையில சொல்லுவான், நான் பெரிய குடும்பிங்க அம்மா. பெரிய குடும்பின்னா என்ன அர்த்தம்? சிவனும் குடும்பம் தான் அர்த்தம், நம்மால் தான் அர்த்தம், பார்வதியும் நம்மால் தான் அர்த்தம். ஆனா பிறவியிலேயே நமக்கு மட்டும்தான் கடவுள் உண்டு. பிறப்பும் போதே தேவேந்திரன் என்ற பெயர். இவர்கள் மாட்டுக்கறி உண்ணாத சமூகம் என்று சொல்கிறார். மாட்டுக்கறி உண்பதை வழக்காராக கொண்ட மக்கள் தேவேந்திர மக்கள் அல்ல. ஏனென்றால் எல்லா கடவுளர்களும் இந்த இனத்தில் பிறந்தவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. பேரூர்ல எடுத்துட்டீங்கன்னா, நான் பேரூர் நாட்டுக்காரன், கோயம்புத்தூர், பட்டீஸ்வரம். அது கரிகாச்சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், எங்களுடைய நாட்டு கோயில். அந்த கோவில் 10 நாள் பண்டிகை தேவேந்திர வேளாளர்களுக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? எல்லா கடவுளர்களும், தேவேந்திரன், இந்திராணி உட்பட, முருகன், விநாயகன், லட்சுமி, சரஸ்வதி, சிவன், பார்வதி, விநாயகன், எல்லா அனைத்து கடவுளர்களும் தேவேந்திர குல வேளாளர்களாக பொன்னேர் பூட்டி உழவு தொழில் செய்தார்கள் என்பது அந்த கோவிலுடைய மரபு, அந்த கோவிலுடைய தலவரலாறு என்று இருக்கின்ற பொழுது இந்த மக்கள் மத மாற்றத்தை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் எல்லா கோவில்களும் வணங்கப்படுகிற கடவுள் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டதால் இந்த மக்கள் மதம் மாறுவதில்லை. இந்த மக்கள் மாட்டுக்கறி என்பதில்லை. மாட்டுக்கறி என்பது மிகப்பெரிய, நம்ம மற்ற வேமனும் சாப்பிட்டு போற மக்களை தயவு செஞ்சு அந்த கறி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா உடம்பு பூரா விஷமேறும். நீ எந்த டாக்டர் போனாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. ஏனென்றால் உழவுக்கு உவந்த
நண்பன் எருது, தாய்க்கு பின் நமக்கு பால் கொடுப்பது பசு. ஆக இது இந்த மாமிசத்தை உண்டால் நமக்கு மரபு மாறும். நீங்க சோழ மரபா இருக்க முடியாது, பாண்டிய மரபா இருக்க முடியாது, சேர மரபா இருக்க முடியாது. உங்களுடைய பூர்வீக ரத்தம் கெட்டு போகும் மாடு சாப்பிட்டா. நீங்க மதம் மாறினீங்கன்னா முதல்ல உங்களை மாடு தான் திங்க வைப்பான். மாட்டுக்கறி பிரியாணி கொடுத்து திங்க வச்சிருவான். அது முஸ்லீமா மாறினாலும் சரி, கிறிஸ்துவனா மாறினாலும் சரி, முதல்ல மாட்டுக்கறி பிரியாணி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இதெல்லாம் நம்ம சாப்பிடணும், சாப்பிடு. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர் ஊரை நம்ம சாப்பிட்றதான் சாப்பிடுமா. சாப்பிட்டா நம்ம உடம்புல விஷம் ஏறும், குணம் மாறும், உணர்வுகள் மாறும், நாம் மிருகமாக்கப்படுவோம். நாம் எதை உண்கிறோமோ அதுவாய் நாம் மாறுவோம். நம்மெல்லாம் வந்து போர் யுத்த மரபு கொண்ட மக்கள். நம்ம மக்கள் சாதாரணமாக ஆடு சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க, கோழி சாப்பிடுவாங்க, முட்டை சாப்பிடுவாங்க. இதையெல்லாம் நான் தப்பாய் சொல்லல. நம்ம ஏன் இருக்குது கண்ணு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமையான நமக்கு ஏதாவது கடிப்பாங்க, சூறையில சூறை இறங்க மாட்டேங்குது. இது நம்முடைய மரபு. காரணம் என்னென்றால் யுத்தத்துக்கு போறவன் ரத்தத்தை பார்த்தாகணும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கோவில்ல வந்து ஆட்டுக்கடா வெட்டுவான், ஒரே வெட்ட தலைசாய. இதை வந்து ஆட்டை வெட்டுறது எதுக்குன்னா மனுஷன் நாளைக்கு எப்படி யுத்தத்துல வெட்ட போறாங்கிறதுக்கு ட்ரைனிங். இந்த ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். யுத்தம் வந்துருச்சுன்னா யுத்த காலத்துல நீ ரத்தத்தை பார்த்து பயந்து கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம குலதெய்வத்திலேயா இருந்தாலும் சரி, ஊர் கடவுளா இருந்தாலும் சரி, நாட்டு கடவுளா இருந்தாலும் சரி, கடா வெட்டுறது. கடை விட்டு சாவியா சாப்பிடுறது நம்ம தான் சாப்பிடுறோம் இல்ல, நம்ம தான் சாப்பிடுறோம். நான் ஐயா அதெல்லாம் தப்பு சொல்ல வரல. ஆனா ஒரு விஷயத்தை, ஆன்மீகம் இருந்தால் பண்பாடு செழிக்கும், ஆன்மீகம் இருந்தால் நாகரிகம் செழிக்கும், ஆன்மீகம் இருந்தால் கலாச்சாரம் செழிக்கும். ஆன்மீகம் இருந்தால் மட்டும்தான் அவன் தேவேந்திரன். ஆன்மீகம் இல்லாம வெறுநெத்தியோட வெளியில போனா பால் நெத்தி, காரியம் விளங்காது. வெளியில போகும்போது சந்தனம் குங்குமம் தேவேந்திரன் வச்சுட்டு போனோன்னா தெய்வமே அவங்களோட குடியிருக்கும். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புடார் கோமான் இந்திரனை சாலும் கரி என்று வல்லவன் சொன்னார். நீத்தார் பெருமை. இறந்தவன் எப்பொழுது கடவுளுக்கு ஒப்பாக வணங்கப்படுகிறான் என்றால் அவனுடைய ஐம்புலன்களையும் அடக்கி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் விசும்புடார் கோமான், விண்ணுலகை ஆளுகிற தேவேந்திரனுக்கு சமமாக அவனே சாட்சியாக அவனுடைய வாழ்க்கையை அவனே போற்றுவான் என்று சொல்லுகிறார். வள்ளுவன் 1330 குறட்பாக்களை எழுதினான், 33 அதிகாரத்தை எழுதினான். அத்தனை அதிகாரங்களிலும் அவன் இறைவன் என்று சொன்னது இந்திரனை மட்டும்தான். அவன் வேறு எந்த கடவுளையும் அவன் சொல்லவில்லை. ஆதி பகவன் என்று சொன்னாலும் அவன் இந்திரனைத்தான் சொன்னான். திருவள்ளுவன் வணங்கிய கடவுளும் இந்திரன் தான். ஆக அந்த இந்திர மரபிலே வந்த தேவேந்திர மக்கள் மதம் மாறக்கூடாது, மாட்டுக்கறி உண்ணக்கூடாது, மதம் மாறி உடம்பிலே கேடுகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, மரபு மாறக்கூடாது. ஒரு போர் மரபுள்ள சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அந்த சமுதாயத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும். அதுக்காக ஊர் ஊரம் கோயில். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறம் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் நாட்டு தெய்வம், அதுக்கப்புறம் பேரரசு தெய்வம். எல்லாமே நம்முடைய நாம் கூடுகிற, நம்மை வழிநடத்துகின்ற, நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகியவைகளை காப்பாற்றுகின்ற மையங்களாக கோவில் இருக்கின்றன. இதெல்லாம் நீ கிறிஸ்தவனா போனா கிடையாது. அங்க எவனோ ஒருத்தன் வருவான், பீச்சங்கையை காட்டுவான், மண்டி போட்டு அவன் கையை நக்கணும், கேட்டா முத்தம் கொடுக்கணும். என்ன சொன்னானே நமக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது. நீ முஸ்லீமா மாறின்னு அவன் கசப்புசன் அரபிக்ல பேசுவான். அங்க அரபிக் அவன் தாய்மொழி ஆகிற அவன் என்ன பேசுறான்னு புரியாது. அரபிக் பேசுறவன் நமக்கு வசந்த சாதியா தெரியுவான். கிறிஸ்துவனா மாறணும்னா அங்க இங்கிலீஷ்ல பேசுறவன் இப்போ வசந்த சாதியா தெரியுவான், தமிழ் பேசுறவனால தாங்கு சாதியா தெரியுவான். ஆனா நீங்க இங்க அனுதினமும் இங்க விளக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அபிராமி அந்தாதி பாடலாம், தேவாரம் திருவாசகம் பாடலாம். அதெல்லாம் வந்து பென்ட்ரைவ்லயே இருக்கு. நீங்க பாட்டுக்கு கோயில்ல மைக் செட் இருக்குல்ல, அருமையா வச்சுட்டு இங்க உட்கார்ந்து தினமும் அனுதினமும் இதெல்லாம் கேட்கலாம். ஒண்ணும் இல்ல. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் சூழ்த்தி வணங்குவோம். இந்த ஒரு 4 வரி போதும் வாழ்க்கையில விடிவை கொடுத்துரும். அனுதினமும் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருமுருகாற்றுப்படை, ஒரு அபிராமி அந்தாதி. வாழ்கிற நம்முடைய இடத்தில் எந்த கெட்ட பழக்கங்களும் அண்டாது, தீய சக்திகள் அண்டாது. குடும்பத்தில்
சுபகாரியங்கள் நடப்பது அந்தந்த காலங்களில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமோ அந்தந்த சுபகாரியங்கள் செவ்வனே நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கோயிலில் பண்டிகை செய்கிறோம். பண்டிகையில் நம்ம ஐயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லபடியாக துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மளை கூட்டிகிட்டு வருவார் கோயிலுக்கு. எதுக்கு கூப்பிட்டு வர்றாரு? என் குடும்பம் கட்டுப்பாடான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், என் வீட்டில் கல்யாணத்தில் பொண்ணு இருக்கா, என் வீட்டில் கல்யாணத்துக்கு பையன் இருக்கிறான் பாருங்கன்னு சொல்லி பண்டிகை நேரத்தில் கூப்பிட்டு வந்து பொண்ணு பார்ப்போம். உண்டா இல்லையா? பொங்கல் பண்டிகை செய்கிறோம். 30 நாள் நம்ம பொங்கலுக்கு வந்து புள்ளார் வைப்போம்ல வீட்டுக்குள்ள. இங்கே வந்து விநாயகர் கோயில் இருக்கா, அரச மரம் இருக்கா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதிகாலையில் மார்கழி மாதத்தில் விநாயகனை வடம் வந்து வணங்கி விநாயகனுக்கு குளிர்ந்து நீர் ஊற்றுகிற பொழுது அரச மரத்தடியிலே விநாயகனை வைப்பதற்கு ஒரு அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. திருமணமாகாத பெண்கள் அரச மரத்தடியே சென்று அதிகாலை நேரத்திலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற சூரியன் வருவதற்கு முன்னர் சென்று அந்த அரச மரத்தில் பட்டு வருகிற ஆக்சிஜன், உயிர் காற்று, அந்த காற்றை சுவாசித்தால் கர்ப்பப்பையில் இருக்கின்ற வியாதிகள் அகலுகிறது. மக்கட்பேறு அடைகிற பருவம் செழிப்பாக இருக்கும், உடற்கூறு சிறப்பாக இருக்குங்கிறது. இது நம்மாடு வாரம் நம்ம தமிழர்கள், நம்ம தேவேந்திர மக்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீர் ஊற்றி விநாயகனை வழிபடும் போது கர்ப்பப்பை தூய்மை அடைகிறது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் அகல்கின்றன என்று அந்த காற்றை சுவாசிக்கின்ற பொழுது அந்த காற்றில் இருக்கக்கூடிய மருத்துவம் சொல்லுகிறது. இது ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இனத்தில் பிறந்தவர்கள் தேவேந்திர மக்கள். அது மட்டும் இல்ல, 30 நாள் புள்ளார் வைப்போம். 30 நாள் புள்ளார் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு புள்ளார் வச்சு புள்ளையார்ல அரசாணி பூ, பூசணி பூ எல்லாம் வைப்போம்ல. இந்த பூவினுடைய மகரந்தம் எல்லாம் அந்த சாணியில பட்டுரும். பூ வாட வாட அந்த பூவில் இருக்கிற விதைகள் இருக்கு இல்லையா, மகரந்தம், அது ஊற அந்த சாணியில படும். அந்த சாணியை தட்டி என்ன பண்ணுவோம், நம்ம கூரை மேல ஓட்டுருவோம். கூரை மேல ஓட்டதுக்கு அப்புறம் 30 நாள் அந்த புல்லார் என்கிற அந்த சாணி பனியிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து புடமாகும். அவர் புடமாகின்ற பொழுது அந்த மகரந்தம் எல்லாம் உயிர் பெற்று விடுகிறது, மீண்டும் முளைக்கும் தன்மையை பெற்று விடுகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் ஒரு ஆத்துல கொண்டு போய் கரைப்போம். உண்டா இல்லையா? அது அந்த வழக்கற மூட்டை இருக்கா? நாங்க எங்க ஊர்ல பண்ணுவோம். இங்க பக்கத்துல உங்களுக்கு காவிரி இருக்குல்ல, அது நாங்க எப்படி நடந்து போறது? நாங்க 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் நொயிலாற்றுல கரைப்போம். அவர் நொயிலாற்றுகளை கரைக்கின்ற பொழுது அந்த புல்லாரில் இருக்கக்கூடிய மகரந்தம் எல்லாம் ஆற்றம் படுகையிலே விதையா முளைக்கும். அங்க அந்த ஆற்றுப்படுகையிலே விதையாய் முளைத்து பூத்து குலுங்குகிற ஒரு சோலை வனமாக ஆற்றங்கரை திகழும். அந்த சாணம் கலந்த நீர் கொள்ளக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாம் அங்க இருக்கிற மீன், நத்தை, நண்டுகளுக்கு உணவாகும். அப்புறம் நம்மால என்ன பண்ணுவான், மீனை சாப்பிடுவான், நண்டு சாப்பிட்றான், ஆமையை கூட பிரியாணி பண்ணி சாப்பிடுவான். இது எதுக்கு? இதெல்லாம் ஒரு உயிர் சுழற்சி. அந்த ஆத்துல இருந்து அந்த குளத்துல இருந்த தண்ணியை மீண்டும் நம்ம என்ன பண்றோம், வயலுக்கு பாய்ச்சறோம். வயலுக்கு போனா உரம் மிகுந்த நீராக நெல்லங்காலுக்கு செல்லும். உண்டா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய அறிவியல் ரீதியான, உயிர் சுழற்சி ரீதியான ஒரு வாழ்வியலை தமிழர்கள் கடைபிடித்திருக்கிறார். தயவு செஞ்சு இனி வர்ற மார்கழி மாசம் அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணுவீங்கல்ல? அதே மாதிரி விளக்கு வழிபாடு. இங்க 100 பெண்கள் இருப்பீங்கல்ல, மொத்தம் எவ்வளவு குடும்பம் இங்க? 150 குடும்பம் இருக்கு. 100 பெண்கள், 100 பெண்கள் இங்கேயே விளக்கு வழிபாடு பண்ணலாம். அப்படியே நீளமா வச்சு விளக்கு வச்சு தினமும் இல்ல, நீங்க டெய்லி வந்து அம்பளை கும்பிடுங்க. அபிராமி அந்தாதி படித்த பெண் எத்தனை படிச்சிருக்க? ஐயோ, பிளஸ் முடிச்சு நர்சிங் முடிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிச்சுருக்கா. நீ எத்தனை படிச்சிருக்க? என்ன சப்ஜெக்ட் காலேஜ்ல? டிப்ளமோ இன் என்ன சப்ஜெக்ட்? ஈசி. ஈசினா என்ன? எலக்ட்ரானிக்
எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனா? நல்லா படிச்சிருக்கீங்க. அபிராமி அந்தாதி படிக்கலாம், கந்தபுராணம் படிக்கலாம், தேவாரம் திருவாசகம் படிக்கலாம், பென் டிரைவில் வைக்கலாம், வாங்கி கொண்டு வந்து போட்டு விளக்கு வழிபாடு பண்ணலாம். நாம் நம் மனதை கட்டுப்படுத்த வரையிலும் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய பண்பு அம்மா இந்த வயசில் உத்ராசம் போட்டிருக்காங்க. அந்த அம்மா எல்லா கடவுளுக்கு பேர் அம்பாள் தான். மாரியாத்தா, காளியாத்தா, மாகாளியாத்தா, மாரியம்மன், காளியம்மன், மாகாளியம்மன், இதெல்லாம் அம்மன் தான். ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் ராணின்னு பேர். பேர் தான் இந்திராணி. ஒவ்வொருத்திக்குள்ளே இந்திராணி இருக்கலாம். ஏன்னா நில தேவேந்திர வீட்டு பொண்ணு. இப்போ இந்திராணியா பிறந்து உத்ராசம் போடாமல் இருக்கலாமா? தேவேந்திரனா பிறந்துட்டு கடுக்கன் போடாமல் உத்ராசம் போடாமல் இருக்கலாமா? தேவேந்திரனா பிறந்து வெறுநச்சோட வெளியே போடாமா? அம்மா இந்த வயசுல விபூதி வச்சிருக்காங்க நெத்தியில. முடிமன்னர் ஆனாலும் முடிவினிலே பிடி சாம்பல். தத்துவம், வாழ்க்கை தத்துவம். மேனி நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். நாம வாழ்ற போது எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு போகண்டா, போடா, நாளைக்கு சாம்பல். இதுதான் பஞ்சாட்சர மந்திரத்துடைய தத்துவம். நம சிவாய வாழ்க அப்படி எடுத்து பூசுவான் விபூதியை. எடுத்து அப்படியே ஆனந்தமா பூசிட்டு அப்படியே இறைவனை கும்பிட்டோம்னா நமக்குள்ள இறைவன் ஒன்றி இருப்பான். கெட்ட பழக்கங்கள் இருக்காது, குடும்பம் செழிக்கும். அந்த குடும்பத்துக்கு லட்சுமி கடாசம் கிடைக்கும். எப்பவுமே சொல்ற வெறிநத்தியோட இருக்காதீங்க. சொல்றது புரியுதா? நம்ம நகை அணிகிறதுல இருந்து நெத்தியில பொட்டு வைக்கிறது வரைக்கும் சயின்ஸ் இருக்குது. கல்யாணம் ஆனவங்க சேவப்பொட்டு வைப்பாங்க. 2 புருவமும் கூடுகிற மத்தியில சேவப்பொட்டு ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? சரியா சொல்லுங்க. 1000 ரூபா. இப்ப நான் ஐயம் கொடுத்துருவேன். எதுக்கு பொட்டு வைக்கிறான்? ஹலோ நர்சிங், டெல் மீ தி ஆன்சர். என்ன டிப்ளமா? எதுக்கு பொட்டு வைக்கிறான்? கல்யாணம் ஆகாத பொண்ணு கருப்பொட்டு, கல்யாணம் ஆனவங்க சேவப்பொட்டு. மங்களகரம் பொட்டு வச்சா வந்துரு. இந்திராணிகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பையன் சந்தன குங்குமமா விபூதி வச்சு வெளியே வரணும்னா வேற எவனுக்கு அந்த லட்சணம் வராது. நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் வரும். நீங்க நான் 1000 ரூபா கொடுக்குறேன் தாயி, ஆனா கரெக்டா பதில் சொல்லுங்க. இன்னும் 1 நிமிஷம் டைம் தர்றேன். அம்மா முன்னாடி சொல்லிட்டேன். நான் சொல்றது முகத்துல எதுக்கு போட்டு வைக்கிறீங்க? அதைத்தான் அம்மா சொன்னாங்க. மங்களகரம் அம்மா எல்லாரும் போட்டு வைக்கலாம். கணவனை இழந்தவங்க கூட போட்டு வைக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? பிறக்கும் போதே வருகிற உரிமை அது. ஐயன் அம்மா கொடுத்த உரிமை. ஒருத்தர் இடையில டாலிங்னு ஒருத்தர் வந்து போயிட்டாருன்னா உடனே பொட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பூ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொட்டு என்பது 2 புருவங்களுக்கு மத்தியில் வைக்கணுங்கிறான். அது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணான். அந்த டிபார்ட்மெண்ட் பேரு பேராசைக்காலஜின்னா. பேராசைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறா. ஏன் இந்து பெண்கள், இந்திய பெண்கள், தமிழ் பெண்கள் இது மாதிரி பொட்டு வைக்கிறாங்கன்னா, அவன் சொல்றான், அந்த 2 புருவங்களும் சேருகிற இடத்துல நரம்புகள் சேருகிற மைய புள்ளி இது. பில்லி ஏவல் சூனியம் செய்கிறவன் அங்கதான் பிடிப்பான் மனுஷனை. மனுஷனை அங்க பிடிச்சுதான் கமெண்டிங். அவன் ஆணை கொடுப்பான். கெட்டு போ, நாசமா போ, நிர்மலமா போன்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் குடிச்சு நாசமா போவான். பெண்கள் நாசமா போயிடுவான். அதனால அவன் சொல்லுகிற ஆணைகள் நம்முடைய மனதை, மூளையை தாக்காமல் இருப்பதற்காக அந்த இடத்தை நம்ம என்ன பண்றோம்? பொட்டு வச்சு பிளாக் பண்ணிடுவோம். அவனுடைய ஆணை நம்மை கட்டுப்படுத்தாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? போ இப்பயே போட்டு வைக்கிறேன். பையன் வச்சுக்கிறேன் போட்டு. நான் பேசும்போது கருத்துரிமைத்து பேசுறேன். என்னுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு உரையாட முடியுது. என்னோட என்ன சிந்தனை இருந்தா பேச முடியுமா? இப்ப சப்போஸ் எவனாவது ஒருத்தர் தொலைவில் இருந்துட்டு எனக்கு கமெண்டிங் கொடுத்தான்னா எனக்கு என்னுடைய வார்த்தைகள் தடுமாறும். எனக்கு சரியான சிந்தனை கிடைக்க, சொல், செயல், சிந்தனை ஒருமுகப்படாது. ஆக இவைகளெல்லாம் ஒருமுகப்பட வேண்டும். அது தெய்வ கடாட்சமா அந்த நெத்தி இருந்ததுன்னா இது மாதிரி தீய சக்திகள், தீய கட்டளை, மிட்டா இந்த செய்வன செய்யறவனுங்கெல்லாம் சொல்றான். அதை என்ன பண்ற அமெரிக்காரன்? இட்ஸ் நோன் ஆஸ் மென்டல் டெலபதி. மனதால் மனதை கட்டுப்படுத்துகிற ஆணை பிறப்பது மென்டல் டெலபதி. இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் சாமி, சரியா? திடீர்னு திரும்பி அப்பா தான் ஒருத்தர் பத்தி, எங்க மாமனை பத்தி நான் நினைச்சு நடந்து போயிட்டு இருப்பேன். திடீர்னு திரும்பி பார்த்தா எங்க மாமன் பின்னாடி வந்துருப்பேன்.
மாமா இப்பதான் மாமாவோட நினைச்சேன், எப்படி மாமா பின்னாடி வந்த? கேக்குறமா இல்லையா? கேக்குறமா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? இது என்ன அலைகளினுடைய சக்தி. நம்ம ஏன் திரும்பி பார்க்கணும்? மாமனையே நினைக்கணும், பின்னாடி மாமனே வரணும். மாமன் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? கண்டுக்காம போறான் பார், சாமியார் ஆயிட்டு பெரிய பிடிக்கும் நினைப்பேன். டேய் அக்கா மான வச்சுக்கண்டவன திரும்பி பார்க்குறேன், எங்கள் மாமன் பின்னாடி வர்றாரு. மாமா இப்போ தான் நான் இந்த மாமன் ஆளவே காணாம 4-5 நாளாக பார்த்துட்டு ஆகி போச்சு. திரும்பி பார்க்குற மாமா நீங்கள் வந்துருக்கிறீங்க. அவருடைய எண்ண அலைகள் என்னை பாதித்து நான் திரும்பி பார்த்தேன். இது மென்டல் தளபதி. இது எவன் சொல்றான்? அமெரிக்காரன் சொல்றான். பேராசைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி அவன் பேசுறான் சப்ஜெக்ட். ஆனா நம்ம பெரியவங்க லாக் பண்ணு, நெத்தியில பொட்டை வச்சு லாக் பண்ணு, மற்றவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ போயிடக்கூடாது. பெண்களுக்கு நம்ம அது என்ன சொன்ன? பில்லி சூனியம் ஏவல்னு சொன்னோம். கரெக்டா? அதுக்கு என்ன காரணம்? கலாச்சாரத்தை மதிக்கல, பண்பாட்டை மதிக்கல, ஆன்மீகம் இல்ல, தெய்வ பக்தி இல்ல. அது காரணம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நானு அனுதினமும் கோயிலுக்கு வாங்க, எப்பவும் பெருநத்தியா இருக்காதீங்க. எல்லாரும் பொட்டு வைக்கலாம், கணவனை இழந்தாலும் பொட்டு வைக்கலாம். சொல்றது பார்த்தீங்களா? நம்மளாம் நினைச்சுக்கிறது, ஐயோ டாலிக்கு போயிட்டாரே நம்ம அதெல்லாம் கிடையாது. இது அம்மா அப்பா சின்ன தேவேந்திரனுடைய மரபுல கணவன் இறந்து விட்டால் அவள் வெள்ளைச்சாலை கட்டுவதில்லை. உண்டா இல்லையா? நம்ம வெள்ளச்சாலை கட்ட மாட்டோம். கட்டுறோமா? எவனா நம்மளை கட்ட சொல்றானா? கலர் சாலை தான் கட்டுவோம். ஏன் தெரியுமா? இது யுத்த சமுதாயம், போருக்கு போறவன். இது நிறைய பேசினா நிறைய வரும். அதனால எல்லாரும் பொட்டு வைங்க, எல்லாரும் சந்தன குங்குமம் வைங்க, எல்லாரும் சாமி கும்பிடுங்க, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. மதம் மாறாதீர்கள், மாட்டுக்கறி உண்ணாதீர்கள். அது நம்ம மரபல்ல. சத்தியமா சொல்ற, மாட்டுக்கறி உண்பது நமது மரபல்ல. நீ மாடும் விஷமாய் போயிடும். உன்னை விஷமாக்குறதுக்கு எவனோ ட்ரை பண்றான்னு அர்த்தம். சரியா சாமி? கோனுடைய மல்லர்தம் வரவே போற்றி, கோலுடைய மல்லர்தம் மாண்பே போற்றி, குடையுடைய வேந்திரதம் படையே போற்றி, மும்மாலை அணிந்த எம் முன்னோர் போற்றி, மூவேந்தர் வழிவந்த இந்திர மரவே போற்றி, போற்றி என போற்றி, இந்திர விழா கண்ட இனமே போற்றி, போற்றி என போற்றி என் உரைக்கு திரு. நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா. எல்லோருக்கும் மிக்க நன்றி. சிறிய கூட்டமாக இருந்தாலும் இந்த உரையாடலையும் இந்த குறைந்த நேரம் இருப்பதால் சரியாக உங்களிடம் கூற முடியவில்லை. அடுத்த முறை ஐயா சொல்லும்போது சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த விளக்கேற்றும் திருவிளக்கேற்றும் பூஜை பௌர்ணமியோ ஏதோ ஒரு நாள் நாட்களில் செய்து அந்த மரபை போற்றுங்கள், அதை பின்பற்றுங்கள் என்று கோரிக்கையை வைத்து இந்த சஜ்ஜர் மறந்து போயிருப்பாங்க. சுவாமி தேவேந்திர ஆண்கள் எல்லாருமே பூநூல் போடக்கூடியவங்க, தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் பூநூல் சொந்தக்காரு. நீங்க எல்லாம் கடுக்கன் போடணும், உத்தராட்சம் போடணும், கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடக்கூடாது, குடும்பங்கள் அடைஞ்சு போயிடும். சரிங்களா? நீங்க சொல்லுங்க, எப்ப நீங்க பூநூல் போடுறீங்கன்னு சொல்லுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க வர்றோம். எல்லாத்துக்கும் பூநூல் போட்டு வருவதற்கு பொறுப்பு அடியேன்னு பாத்துக்கிறேன். ஓகேவா? செய்யலாமா? விளக்கு பூஜை நீங்க அபிராமி அந்த நீங்க அந்த பென்ட்ரைவ் வாங்கி கொண்டு போட்டு நீங்களே போற்றின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு தலைவாழையில விரிச்சு அதில் விளக்க வச்சு எண்ணெயை ஊற்றி அதை அபிராமி அந்தாதி பாடி முடிய வரைக்கும் விளக்கு பூஜை பண்ணலாம். அப்புறம் நம்ம நர்ஸ் அம்மா இருக்காங்க, வேறு டெக்னாலஜி படித்த அம்மா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாடல் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? சரியா தங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏமா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லி தரேன். முழு தலைவி சித்ரா இருந்தாம தானே உங்களுக்கு போன் கூட ஐயா பேசிட்டு இருந்தாருல்ல, மரம் பார்த்துக்குங்க. அது ரொம்ப அவசியம். நம்ம மரபல்ல, மாட்டுக்கறி தின்பது நமது மரபல்ல. மதம் மாறினா மாட்டுக்கறி திங்க வச்சுருவோம், உடம்பு கூட விஷம் ஏறி அப்புறம் வியாதி வந்துடும். இப்பெல்லாம் நம்ம பொண்ணுகள்லாம் சிட்டு மாதிரி இருப்பாளுங்க. இந்த மாட்டுக்கறி தின்னா அப்படி யானை மாதிரி ஆயிடுவாங்க, வீங்கிடும். அது வீக்கம், அந்த வீக்கம் வரக்கூடாது. சரியா? அது மாமிச வீக்கம் வந்ததுன்னு சொன்னால் உடம்பு விஷமாக மாறிடும். சரிங்களா? ஐயா பேசுவார். உங்கள் சார்பாகவும் அப்பநல்லூர் தேவேந்திர வேளாண் பொதுமக்கள், பெண்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கோவையை சேர்ந்த ஐயா நமது தேவேந்திர மடாலய சுவாமிகள் ராஜ தேவேந்திர சுவாமிகளுக்கு நன்றி என்று கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ஏதோ அன்பா வாங்கிட்டு